நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நாங்கள் மீண்டும் அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் மீண்டுமா எங்களை ஒருமனப்படுத்தி உம்மை ஆராதிக்கும்படியாக என் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காய் நன்றி. தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வரும்படியாய், தேவாவியானவர் எங்களை ஆளுகை செய்யும்படியாய், இந்த நாளை எங்களுக்கு என் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். துதிகன மகிமையிலாம கொண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனது அன்பின் வாழ்த்துக்களை நான் மீண்டுமாய் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையாகவே நம்முடைய வாழ்வை ஆண்டவருக்கு அடிமையாக்கி பயணிப்பது தான் உண்மையாகவே ஒரு ஆசீர்வாதமான வாழ்வு. உலகத்திற்கு அடிமைப்பட்டவர்களாய், உலக பொருளாதாரங்களுக்கு அடிமைப்பட்டவர்களாய் நம்முடைய வாழ்வை நகர்த்துவோம் என்று சொன்னால், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணத்தில் நம்மோடு இணைந்து பயணிப்பது அது கூடாத காரியமாக இருக்கும். எப்பொழுதுமே ஒரு ஆவிக்குரிய மனிதன் ஆண்டவருக்கு அடிமைப்பட்டவனாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், அவரை தவிர வேறு ஒருவராலும் நம்மை மீட்டிருக்க முடியாது. அவர்தான் நமக்கு ஜீவனை கொடுத்தார், முற்கிரீடங்களை ஏற்றுக்கொண்டார், நமக்காக காயங்களை ஏற்றுக்கொண்டார், ஜீவனை கொடுத்தார். அந்த அன்புக்கு நிகராக வேறு எந்த அன்பும் நம்முடைய வாழ்க்கையில பிரவேசிப்பதும் இல்லை, பிரவேசிக்க போவதும் இல்லை, பிரவேசிக்க முடியாது. இதுதான் உண்மை. அப்படிப்பட்ட அந்த அன்புக்கு நாம் அடிமைப்பட்டவர்களாய் நம்முடைய வாழ்வை நகர்த்துவது நமக்கு இனிமை பொருந்தி ஒரு வாழ்வாய் இருக்கும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியங்களுக்கு அடிமைப்பட்டு போயிருக்கிறோம். சிலர் சில மனிதர்களுக்கு அடிமைப்பட்டு போயிருக்கிறார்கள், சிலர் உலக பொருளாதாரங்களுக்கு அடிமைப்பட்டு போயிருக்கிறார்கள், சிலர் செல்போனுக்கு அடிமைப்பட்டு போயிருக்கிறார்கள், தற்பெருமைக்கு அடிமைப்பட்டு போயிருக்கிறார்கள், பதவி புகழ்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு போயிருக்கிறார்கள். ஆனால் ஆவிக்குரியவர்களாய் இருக்கிற நாம் எதற்கு அடிமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? இந்த காலை நேரத்தில் நம்மை நாமே சிந்திப்போம். ஆண்டவருக்கு அடிமைப்பட்டவர்களாய் உங்களுடைய வாழ்வை நகர்த்துவீர்கள், ஆனால் உண்மையாகவே உங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் பொருளாதாரத்திற்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தாலும் உங்களுடைய அன்பை நீங்கள் உங்களுடைய குடும்பத்திடம் காண்பிக்க முடியாது. செல்போனுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருப்பீர்களானாலும் சரி, ஆண்டவரை நேசிக்கவும் முடியாது, உங்கள் குடும்பத்தை நீங்கள் நேசிக்கவும் முடியாது. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் ஆண்டவருக்கு அடிமைப்பட்டவர்களாக இருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆண்டவரை நேசிக்கிறவர்களாகவும் உங்களுடைய குடும்பத்தை நேசிக்கிறவர்களாகவும் ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரவான்களாகவும் இருப்பீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே நீங்களும் ஆண்டவருக்கு அடிமைப்பட்டவர்களாய் உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு சில வேத வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். எடுத்துக்கொள்வோம் பரிசுத்த வேதாகமத்தை. சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார். 77வது சங்கீதங்களின் புஸ்தகம் 14வது வசனத்தை நாம் ஒன்று சேர்ந்து வாசிக்கலாம். தேவனே, உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவரை போல பெரிய தேவன் யார்? அது 13வது வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது. 14வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை நீ விளங்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் பரிசுத்த தேவனாய் இருக்கிறீர், அவர் பெரியவராய் இருக்கிறார், ஜனங்களுக்குள்ளே அதிசயங்களை செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். தம்முடைய ஜனத்தங்களுக்குள்ளே வல்லமை பொருந்திய கிரியைகளை அவர் நடப்பிக்கிறவராய் இருக்கிறார். வல்லமை பொருந்திய தேவன், நம்முடைய தேவன் பெரிய தேவன், அவர் வல்லமை உள்ளவர். அவருடைய பிள்ளைகள் மத்தியிலே அதிசயங்களை செய்கிற ஆண்டவர். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே செய்த அதிசயங்கள், எலியாவை கொண்டு தேவன் செய்த அதிசயங்கள், மோசேவை கொண்டு செய்த அதிசயங்கள் என்று சொல்லி பல அதிசயங்களை வேதத்திலே தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்ததை பார்க்கலாம். மரித்தவர்களை உயிரோடு எழுப்பியது, திருமண காரியங்களிலே இந்த கானாவூர் கல்யாணத்திலே ஒரு அற்புதத்தை நிகழ்த்தியது, குருடர்களுக்கு பார்வையை கொடுத்தது, முடவர்களை நடக்க செய்தது, பாவிகளை மனமாற்றியது என்று சொல்லி
தேவன் செய்த அதிசயங்கள் பலவிதமாய் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு அவருடைய வேதத்தின் மூலமாய் அவர் சொல்லுகிற காரியம் அதுதான். நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமை நீ விளங்க பண்ணுகிறீர். நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? ஜனங்களுக்குள்ளே அதிசயங்களை அவர் விளங்க பண்ணுகிறார். ஜனங்களுக்குள்ளே நீ யாராயிருந்தாலும், எந்த நிலையில இருந்தாலும், அவர் பெரிய தேவனாய் இருக்கிறபடினால், வல்லமை பொருந்தியவராய் இருக்கிறபடினால், அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில அவர் நிகழ்த்துகிற தேவனாய் இருக்கிறார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை நிகழ்த்தி என் வாழ்வை நகர்த்துகிறவர். அதிசயங்கள் எப்படி நிகழும்? எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம். எப்படி வேண்டுமானாலும் அதிசயத்தை நிகழ்த்தி நம்முடைய வாழ்வை அவர் நகர்த்தி செல்லுகிற ஆண்டவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யாத்ராகமம் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோமே. யாத்ராகமம் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும்போது அவர் சொல்லுகிறார், ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்கிறார். தேவன் இந்த இடத்துல ஒரு அதிசயம் செய்கிறார். இந்த அதிசயம் என்று சொல்லிவிட்டாலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைக்கிற காரியம் என்னென்று சொன்னால், என்னுடைய விருப்பங்கள் எனக்கு கிடைக்க வேண்டும். நான் என் வாழ்க்கையில மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள், அற்புதங்கள் நடக்கிறது. பார்வை இழந்தவனாக இருந்தேன், எனக்கு பார்வை கொடுக்கிறார். ஆனால் அப்படி அல்ல. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில நிகழ்ந்த காரியங்கள் இப்படி நாம் நினைப்பதை போல் அதிசயங்களை மாத்திரமல்ல, எதிராக இருக்கிறவர்களை வீழ்த்துவதும் ஒரு அதிசயம்தான். நம்முடைய வாழ்க்கையிலே நிகழ்வது மாத்திரம் அதிசயம் அல்ல, எதிராக இருக்கிறவர்களை வீழ்த்துவதும் ஒரு அதிசயம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என் எதிராளியான பிசாசானவனை நான் வீழ்த்த முடியாதவனாய் இருந்தேன். எனக்குள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற அந்த பலவீன கட்டுகளை வீழ்த்த முடியாமல் இருந்தேன். அந்த பலவீன கட்டுகள் அறுக்கப்பட்டது, அது ஒரு அதிசயம். தேவன் இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை நிகழ்த்தி நம்முடைய வாழ்வை நகர்த்தி கொண்டிருக்கிறார். இந்த புரிதல் நமக்கு முதலாவது வேண்டும். இந்த புரிதலோடு நம்முடைய வாழ்வை நகர்த்த வேண்டும். அதிசயம் என்ற உடனே எனக்கு ஏதோ ஒன்று கிடைப்பது மாத்திரமல்ல, என் பயணத்திலே எந்த தடைகள் காணப்பட்டாலும் அந்த தடைகளை விலக்கி என்னை நடத்துவதும் ஒரு அதிசயம். என் எதிராளியான பிசாசானவனை ஆண்டவர் வீழ்த்துவதும் ஒரு அதிசயம். ஏனென்று சொன்னால், என்னால் அந்த பிசாசானவனை வீழ்த்த முடியாது, என்னால் என் வாழ்வில் இருக்கிற தடைகளை விலக்க முடியாது, நான் அதற்கு தகுதியற்றவனாயிருக்கிறேன், பலனற்றவனாயிருக்கிறேன். தகுதியில்லாத என்னை கொண்டு என் ஆண்டவர் நடத்துகிறார் என்று சொன்னால் அது அதிசயம். நான் கேட்பது, நான் விரும்புவதை மாத்திரம் கொடுப்பது அதிசயம் அல்ல. என்னை கொண்டு என் ஆண்டவர் நிகழ்த்துவது, என்னை கொண்டு எதிராளியான பிசாசானவனை வீழ்த்துவது, இது ஒரு அதிசயம். இந்த அதிசயங்களையும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் நிகழ்த்த விரும்புகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்வை நகர்த்துகிற பட்சத்தில் இந்த அதிசயங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் சொன்ன அந்த வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து என் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்கிற சிந்தனையோடு ஒருமனப்பட்டவர்களாய் தங்கள் பயணத்தை அவர்கள் துவங்குகிற பட்சத்தில் அதிசயங்கள் நடைபெற ஆரம்பித்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் எத்தனையோ விதமான ஜீவ பாதைகளை தேவன் நமக்கு காண்பிக்கிறார். அந்த ஜீவ பாதைகளை கேட்கிறோம். ஓய்வு நாட்களிலே நீங்கள் செல்லுகிற சபைகளிலே தேவன் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறார். அந்த பாதைகளை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருக்கிறோமே தவிர அந்த பாதைகளை நாம் பயணிப்பது கிடையாது. நீங்கள் பயணிக்க துவங்குகிற பட்சத்திலே அதிசயங்கள் துவங்கிவிடும். தகுதி இல்லாத நம்மை கொண்டு அதிசயங்களை நிகழ்த்துவார்.
எதிராளியான பிசாசானவனை வீழ்த்துவார், தடைகளை விளக்குவார், நம்முடைய சரீரங்களிலே நம்முடைய வாழ்விலே அந்த அதிசயங்களை நிகழ்த்துவார். தேவன் செய்வதெல்லாம் அதிசயங்கள் தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிகழ்த்துகிற தேவனாய் இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். இஸ்ரவேல் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கினார். அதிசயங்கள். அடிமைப்பட்டு போயிருந்த அவர்களை அதிலிருந்து மீட்டார். அப்படி என்று சொன்னால் எகிப்தியருக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்த இஸ்ரவேலரை மீட்டார். அப்படி என்று சொன்னால் நாம் எதற்கு அடிமைப்பட்டு இருக்க வேண்டும்? ஆண்டவருக்கு அடிமைப்பட்டு இருக்க வேண்டும். உலகத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிற நம்மை மீட்டிருக்கிறார். பாவத்துக்கு அடிமைப்பட்டு இருந்த நம்மை மீட்டிருக்கிறார். அப்போ நாம ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவருக்கு அடிமைப்பட்டு இருக்க வேண்டியது தானே. ஆண்டவருக்கு அடிமைப்பட்டவர்களாய் நம்முடைய வாழ்வை நாம் நகர்த்துவது கிடையாது. ஆண்டவருக்கு அடிமைப்பட்டவர்களாய் மாறுங்க. ஒரு மனிதன் ஆண்டவருக்கு அடிமைப்பட்டவனாய் தன்னுடைய வாழ்வை நகர்த்துகிறான் என்று சொன்னால் அவன் வாழ்விலே எப்பொழுதும் வேதம் வாசிப்பை அவன் நிறுத்திவிட மாட்டான், மறந்து விட மாட்டான். செபிக்கிற காரியங்களை, தேவனோடு உறவாடுகிற காரியங்களை விட்டுவிட மாட்டான், மறந்து விட மாட்டான். தேவனுடைய சத்தம் என் செவிகளில் தொனித்துக் கொண்டிருக்கிறதை உணர்ந்தவனாய் அந்த ஆவியனுடைய நடத்துதலிலே தன்னுடைய வாழ்வை நகர்த்துவான். இல்லை என்று சொன்னால் இன்று ஒரு பொருத்தனை செய்வோம், நாளை ஒரு பொருத்தனை செய்வோம். இன்று ஒரு முடிவு எடுப்போம், நாளை ஒரு முடிவு எடுப்போம். இன்று செய்வது இன்று நமக்கு சரியாக தோன்றும், மறுநாள் வேறொரு முடிவு எடுக்கும் பொழுது அதுவும் சரியாக தோன்றும். இதுதான் உண்மையான முடிவு, இதுதான் சரியான பாதை என்பதை நம்மால் நிதானிக்க முடியாதவர்களாய் விழுந்து போய் விடுகிறோம். காரணம், இன்னும் உலகத்திற்கு அடிமைப்பட்டவர்களாய் இருப்பதுதான் காரணம். ஆண்டவருக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருக்கிறவர்கள் அவர்கள் பிரயாசப்படுகிற காரியங்களிலே உறுதியாயிருப்பார்கள். அர்ப்பணித்ததிலே, தன்னை இணைத்துக் கொண்டதிலே உறுதியாயிருந்து அவர் சித்தம் அதில் உண்டு என்பதிலே கவனம் செலுத்தி தன் வாழ்க்கையினுடைய இந்த பயணத்தில், ஆவிக்குரிய பயணத்தில் என்ன நிகழ்ந்தாலும், யார் வந்தாலும், யார் விலகினாலும், யார் கைவிட்டாலும் உறுதியாய் அதில் நிலை நிற்பார்கள். யோசேப்பை எடுத்துக் கொள்ளுங்கள், ஆபிரகாமை எடுத்துக் கொள்ளுங்கள், உறுதியாய் நின்றார்கள். ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி எனக்கு ஒரு மகனை கொடுத்தார். சூழ்நிலைகள் அவனை துரத்த வேண்டியதாய் மாறி போனது. சூழ்நிலைகள் அவனை துரத்தி விட்டது. ஓ தேவன் இதற்கு மேல் வயதான காலங்களில் எனக்கு கொடுத்தார், இதற்கு மேல் நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அவன் அங்கலாய்க்கவில்லை. அவன் தொடருகிறான். அழைத்தவர் உண்மையுள்ளவர், நடத்துவார், உறுதியாயிருக்கிறான். அந்த விசுவாசத்திலே சிறிதளவும் மாற்றங்கள் இல்லை. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்புடைய வாழ்வை சற்று திரும்பி பாருங்கள். சகோதரர்களால், மீதியானியரால், சிறை அதிகாரிகளால், ராணிகையால் பலவிதமான சோதனைகள். ஒவ்வொரு சோதனைகளிலும் தன் அழைப்பையோ தன்னுடைய பரிசுத்தத்தையோ ஆண்டவர் தன்னை நடத்துகிற காரியங்களிலோ இடராதபடி, தவறாதபடி தன்னுடைய வாழ்வை நகர்த்துகிறான். இதுதான் ஆண்டவருக்கு அடிமைப்பட்ட ஒரு வாழ்வு. இன்று நாம் நாளுக்கு ஏற்றாற்படி, சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்படி, சந்திக்கிற மனிதர்களுக்கு ஏற்றாற்படி, காலநிலைகளுக்கு ஏற்றாற்படி நம்முடைய அழைப்பை மாற்றிக்கொள்கிறோம், அர்ப்பணிப்பை மாற்றிக்கொள்கிறோம், சபையை மாற்றிக்கொள்கிறோம், ஊழியத்தை மாற்றி விடுகிறோம். ஆவிக்குரிய காரியங்களிலே ஆண்டவர் அதிசயங்களை நிகழ்த்த முடியாது. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் ஆண்டவர் அதிசயங்களை நிகழ்த்துகிறவர் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு விசுவாச வாழ்வை நகர்த்துங்க. நிச்சயமாய் கர்த்தர் மகிமை பொருந்திய பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்வில் அவர் செய்யக்கூடியவராய் இருக்கிறார். இன்றும் அவர் செய்வார். அதில் மாற்று கருத்து கிடையாது, அதில் மாற்று கருத்து கிடையாது. யாத்திராகமம் 3வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்க. யாத்திராகமம் 3வது அதிகாரத்திலே 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்கிறார், ஆகையால் நான் என்னுடைய கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும்
அதை வாதிப்பேன். அற்புதம் எப்படி நடக்கிறது அங்கே என்று சொன்னால், ஒரு வாதையினாலே நோயை அந்த இடத்துல கொடுக்கிறார். அது ஒரு அதிசயம், அற்புதம். எதிராளியை வீழ்த்துவதற்கு அந்த இடத்திலே ஒரு நோயை, ஒரு வாதையை தேவன் அனுமதிக்கிறார். ஒரு கொலை நோய் தேசத்தில் அனுமதிக்கப்படுகிறது, ஒரு அழிவு தேசத்திலே அனுமதிக்கப்படுகிறது. அதை ஆண்டவர் செய்கிற அதிசயமே தவிர ஏன் இந்த சோதனை என்று சொல்லி பயந்து விடவில்லை. ஏன் என்று சொன்னால், மோசே ஆண்டவருக்கு அடிமைப்பட்டவனாய் வாழ்ந்தான். இன்று நாம் என்ன செய்வோம்? ஏன் கேள்வி கேட்பதிலே முன்பாக நிற்போம்? நாம் அது தேவனுடைய சித்தத்தை, அவருடைய நடத்துதலை உணர்ந்தவர்களாய் பயணிப்பதில்லை. ஏன் கேள்வியை நாம் கேட்டுக்கொள்வது மாத்திரமல்ல, பலரை அழைத்து கேள்விகளை கேட்டு அவர்களையும் குழப்பி, தேவன் எவ்வளவு வெளிப்பாடுகளை கொடுத்தாலும் அதிசயங்கள் நிகழ்வதற்கு இடம் கொடுப்பது இல்லை. அதிசயங்கள் அநேக குடும்பத்திடம் தாமதிப்பதற்கு காரணமும் அதுதான். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாதையை அனுப்புவது ஒரு அதிசயம் என்று வேதம் சொல்லுகிறது. உன் வாழ்க்கையில பாடுகள் அனுமதிக்கப்பட்டது ஒரு அதிசயம். அதிசயம் ஆண்டவர் உன்னோடு இருப்பதை வெளிப்படுத்துவதற்காக. இதை அறிந்து கொள்ள வேண்டும். இதை அறிந்தவர்களாய் நாம் பயணிக்க வேண்டும். இந்த ஆவிக்குரிய பயணத்திலே ஒரு விழிப்புடன் நம்முடைய வாழ்வை நாம் நகர்த்துவது ஒரு ஆசீர்வாதத்துக்குரிய காரியம் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அதே யாத்ரா 34வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். யாத்ரா 34வது அதிகாரத்திலே 10வது வசனத்தை நாம் ஒன்று சேர்ந்து வாசிக்கலாம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லார் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காணணுங்க. கர்த்தருடைய செய்கையை காணணும். அதிசயம் அதற்கதான். எனக்கு மட்டும் நடக்கிறது, நான் விரும்புகிறது கிடைக்கிறது நடந்து விட்டால் நாம் அதிசயம் என்று நினைக்கிறோம். நம்முடைய சபைகளிலே போய் சாட்சி சொல்லுகிறோம். அல்ல, தேவன் நம்மோடு இருப்பதை வெளிப்படுத்துகிற எந்த சூழலாக இருந்தாலும் அதிசயங்கள் தான். இந்த புரிதல் வேண்டும். அது கொலை நோயை அனுமதிக்கிறாரோ, வாதை அனுமதிக்கிறாரோ, அழிவுகளை அனுமதிக்கிறாரோ, சுனாமி அனுமதிக்கிறாரோ, தடைகளை உண்டாக்குறாரோ, எல்லாம் அதிசயம். ஏனென்று சொன்னால், என் ஆண்டவர் என்னோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். என்னை கானானுக்குள் அழைத்து செல்வேன் என்பது உடன்படிக்கை. என்னை காப்பேன் என்பது உடன்படிக்கை. என்னை வெட்கப்படாது நிறுத்துவேன் என்பது உடன்படிக்கை. என்னை உயர்த்துவேன் என்பது உடன்படிக்கை. மறந்து போய்விட்டோம். அதிசயம் என்று சொன்னாலே நான் நினைக்கும் பொழுது நடக்க வேண்டும், இதுதான் அதிசயம் என்று நினைக்கிறோம். நான் விரும்பின உடனே அது எனக்கு கிடைக்கணும், அதுதான் அதிசயம். தாமதமானால் அதிசயம் இல்லை, தடைகள் வந்து விட்டால் அதிசயம் இல்லை என்று நினைக்கிறோம். ஒவ்வொன்றும் அதிசயங்கள் தான். நீ ஜீவனோடு இருப்பது அதிசயம். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் அதிசயங்களை செய்கிறவர். உடன்படிக்கை செய்திருக்கிறார் உன்னோடு என்பதை நீ மறந்துடாத. கைவிட மாட்டார். இஸ்ரவேலோடு செய்த உடன்படிக்கையில கைவிடல. முறுமுறுத்தார்கள், விலகினார்கள், தடுமாறினார்கள். ஆண்டவர் விலகவில்லை, கைவிடவில்லை. எத்தனையோ சூழ்நிலைகளில் நீ ஜெபிக்க மறந்திருக்கிறாய், வேதம் வாசிக்க மறந்திருக்கிறாய், விசுவாசத்தை விட்டு இருக்கிறாய், ஆராதனையை தவறி இருக்கிறாய். ஆண்டவர் மறக்கவில்லை, உடன்படிக்கை மாற்றிக்கொள்ளவில்லை. இன்று உன்னை நேசிக்கிறார். ஆண்டவருக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாயா? இல்லை. அதுதான் தடுமாற்று நிகழ்வதற்கு காரணம். மறந்து விடாதே. அறிந்து கொண்டு உன்னுடைய வாழ்வை நகர்த்து. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், கர்த்தர் உன்னை உயர்த்த விரும்புகிறார் என்பதை நீ புரிந்து கொள். அதுதான் சங்கீதக்காரர் அழகாய் சொல்கிறார். 71வது சங்கீதங்களின் புஸ்தகத்தை எடுத்துக் கொள்ளலாம். அதிலே 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்கிறார், தேவனே உம்முடைய நீதி உன்னதமானது, பெரிதானவைகளை நீ செய்தீர். தேவனே உமக்கு நிகரானவர் யார்? அவருக்கு நிகரானவர் யார்? அவர் நீதி உன்னதமானது. உன்னதமான நீதி நிறைவேற்றுகிற தேவன். அவருக்கு நிகர் யாருங்க? நீதியை நிறைவேற்றுகிற ஆண்டவர்.
சும்மா எதையும் அனுமதிக்கிறது இல்லை. நீதியை நிறைவேற்றுகிற ஆண்டவர். அவருக்கு நிகர் யாரும் கிடையாது. அவர் ஒவ்வொன்று செய்கிறார்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்குது. இதை புரிந்து கொள்ளணும். ஆசிரியர் நமக்கு ஹோம்வொர்க் கொடுக்கிறாங்கனாக்கா புரிந்து கொள்ளணும். நடத்தும் பொழுது பாடங்கள் புரியவில்லை, எழுதியாவது அவன் மனதிலே பதியட்டுமே என்கிறதற்காக தான். அப்ப இந்த புரிதல் இல்லாம ஏன் எனக்கு ஆசிரியர் எனக்கு மட்டும் ஹோம்வொர்க் கொடுத்தார் என்று சொல்லி ஆசிரியரை கோபித்துக் கொள்வதனால் பயனில்லை. அதிசயம் நிகழாது. நீ வகுப்பறையிலே வெற்றி பெற முடியாது. தோல்விதான் சந்திப்பாய். புரிதல் வேண்டும். யாருக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாய் என்று சொல்லி பார். இந்த புரிதல் இல்லாததற்கு காரணம் நீ ஆண்டவருக்கு இன்னும் அடிமைப்படவில்லை என்பதுதான் அர்த்தம். ஆண்டவருக்கு அடிமைப்படாதவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதுதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார். 86வது சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 8வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்கிறார், ஆண்டவரே, தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரும் இல்லை. உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பும் இல்லை. நிகர் யாரும் கிடையாது. ஆண்டவருக்கு நிகர் யாரும் கிடையாது. நாம பக்கத்து வீட்டுக்காரனோட ஆண்டவரை ஒப்பிட்டு விடுகிறோம். ஆண்டவருக்கு நிகர் யாரும் கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தங்கள் இருக்கிறது. புரிதல் வேணும். ஏன் இந்த புரிதல் இல்லைனாக்கா நீ உலகத்துக்கு அடிமைப்பட்டு போயிருக்கிற. உலகத்துக்கு அடிமைப்பட்டு போயிருக்கிற அதிசயம் தாமதிக்கிறது. இந்த ஆண்டவருக்கு அடிமைப்படுங்க. இந்த காலையில தேவன் உங்களோடு செய்திருக்கிற உடன்படிக்கையில் அவர் மாற மாட்டார் என்றதை மறந்துடாத. நீ மாறி இருக்கலாம், ஜெபிக்க மறந்திருக்கலாம், வேத வாசிக்க மறந்திருக்கலாம், ஆலயம் போறது மறந்திருக்கலாம், செய்த பொருத்தனையை மறந்திருக்கலாம், செய்த ஊழியத்தை மறந்திருக்கலாம். ஆண்டவர் மறக்கலை. அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. இன்னைக்கு அதிசயம் தான் செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கும் கொள்ளை நோயை அனுமதித்துக் கொண்டிருக்கிறார். எதிராளி உனக்கு தடையா வந்துடக்கூடாது. பார்வன் உனக்கு தடையா வந்துடக்கூடாது. உன்னோடு தேவனுக்கு இதை காண்பிக்கிறதுக்காக தான் இது. உலகம் பேசுதுன்றதுக்காக இன்னைக்கு நடக்கணும்னு நினைக்காத. யார் என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன கைவிட்டாலும் சரி, மனைவியை தூஷித்து போனாலும் சரி, பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசுறா, சொல்லி விட்டுட்டு போயினேரு. யோபு போல சொல்லிட்டு போயினேரு. தூஷித்து விடியான்னு உலகம் சொல்லும். அதற்காக உலகத்துக்கு அடிமைப்பட்டுடுவியா? விசுவாசத்தை விட்டுடுவியா? விடாத. ஆண்டவர் அதிசயம் செய்யறதுக்கு தாமதிக்கிறதுக்கான இதெல்லாம் சூழ்ச்சி, பிசாசுடைய சூழ்ச்சி. இடம் கொடுக்காத. ஆண்டவருக்கு அடிமைப்படு. விசுவாச வாழ்வு நகர்த்து கர்த்தர் வாழ்வில் அதிசயம் செய்வார். நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, நாங்கள் மீண்டும் நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த காலை நேரத்தில் எங்களோடு இடைப்பட்ட நம்முடைய கிருபைக்காய் நன்றி. கேட்ட வார்த்தைகளின் பிரகாரமாய் அதிசயங்களை செய்கிறவர் எங்களுடைய வாழ்வில் நிகழ்த்துங்க. அதிசயங்கள் என்பது நாங்கள் விரும்புகிற நேரங்களில் கிடைத்தால் தான் அதிசயம் என்று நினைத்தோம். அதல்ல. நீ கொள்ளை நோய் அனுமதிப்பதும் அதிசயம், வாதை அனுமதித்ததும் அதிசயம். தேவாதி தேவனே, எங்களுடைய வாழ்க்கையிலே சில பாடுகளை அனுமதிப்பதும் அதிசயம். முடிச்சித்தம் நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கை நிறைவேற்றுவதற்காக, அந்த காணலை அடைவதற்காக, அந்த பரிசுத்த வாழ்வை நாங்கள் தொடருவதற்காக நீர் எங்களுடைய வாழ்வில் நீ நிகழ்த்துகிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் அதிசயமானவைகள். எல்லாம் அதிசயம் என்பதை நாங்கள் உணர்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். உமக்கு நிகர் யாரும் இல்லை. நாங்கள் அதை உணராமல் புரியாமல் எங்களுடைய வாழ்வை நகர்த்துவதற்கு காரணம் நாங்கள் உலகத்துக்கு அடிமைப்பட்டு போயிருக்கிறோம். மனிதனுக்கும் அடிமைப்பட்டு போயிருக்கிறோம். பொருளாதாரங்களுக்கு அடிமைப்பட்டு போயிருக்கிறோம். புகழ்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு போயிருக்கிறோம். ஆகவே அவர்கள் சொல்லிவிட்டார்கள், இவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று சொல்லி என் ஆண்டவருடைய நடத்துதலை புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும். இன்று நாங்கள் உமக்கு அடிமைகளாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிற எங்களை நடத்துங்க. நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கை எங்களுக்குள் நிறைவேறும்படியாய் எங்களை தாழ்த்துகிறோம். அற்புத அடையாளங்கள் எங்கள் வாழ்விலும் தொடரட்டும் அப்பா. இந்த நாள் எங்களுடைய குடும்ப அங்கத்தினர்களை காய்ச்சி வைக்கிறோம். எங்கள் குடும்பத்துக்கு பெற்றோர்கள், பெரியோர்கள், வயதானவர்கள் அன்பின் கரத்தில் கொடுக்கிறோம். என் ஆண்டவருடைய கரம் அவளுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் செய்யட்டும். அதிசயங்கள் நிகழட்டும். கர்த்தாவே, காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, போதுமானவராயிருங்க. கணவன் மனைவியுடைய வாழ்வில் புரிதல் இல்லை. இந்த புரிதல் இல்லாததற்கு காரணம் நாங்கள் வேறெங்கோ அடிமைப்பட்டு போயிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த புரிதலை நாங்கள் அறிந்து கொண்டு அவர்கள் சமாதானத்தோடு வாழ்வை நகர்த்த கர்த்தர் கிருபை செய்யுங்க. பிள்ளைகளை அன்பின் கரத்தில் கொடுக்கிறேன்.
வாலிப பிள்ளைகளும் அன்பின் கரத்தில் கொடுக்கணும். உலகத்துக்கு அடிமைப்பட்டு போயிருக்கிற அநேக வாலிபர்கள், அதனால் ஒரு பயனும் இல்லை, அதிசயங்கள் நிகழாது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு உமக்கு அடிமைப்பட்டவர்களாய், உடைய வார்த்தைகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய், உடைய சமூகத்தில் காத்திருப்பதில் அடிமைப்பட்டவர்களாய், உம்மை துதிக்கிறதில் உம்மை ஆராதிக்கிறதில் அடிமைப்பட்டவர்களாய் என் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்வை மாற்றுங்க. அதிசயங்கள் அவர்களுடைய வாழ்வு தொடரட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். நீ செய்த உடன்படிக்கை மிக விரைவில் என் ஆண்டவர் நீ நிகழ்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்வை அற்புதங்கள் நடக்கட்டும். அப்பா, ஞானத்தை கொடுங்க. சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை ஸ்தேவானுக்கு கொடுத்த ஞானத்தை கொடுங்க. ஞானத்தில் இடைக்கட்டி நடத்துங்க. குழந்தைகளை வளர்க்கக்கூடிய ஞானத்தை பெற்றோர்கள் கொடுங்க. யோசுவாவின் குடும்பம் போல நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையை சேவிப்போம். நோவாவின் குடும்பத்தை போல உடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து பயணம் செய்கிற ஒரு வாழ்வாக ஒவ்வொருடைய வாழ்வையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. சமாதானத்தை தேவன் ஒவ்வொருடைய உள்ளங்களையும் ஆளுகை செய்யுங்க. உடைய ஆளுகைக்கு உடைய பராமரிப்பு கொடுக்கிறோம். ஆண்டவருக்கு அடிமைப்பட்டவர்களாய் வாழுங்க. இந்த நாளிலே உண்ண உணவில்லாமல், உடுத்த உடை இல்லாமல், தங்க இடமில்லாமல் அவதிப்படுகிறவர்கள், கர்ப்பஸ்திரிகள், மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறவர்கள், மருத்துவரால் கைவிடப்பட்டவர்கள், பொருளாதாரத்தில் நசுக்கப்பட்டவர்கள், கடற்தொழிலில் பாதிக்கப்பட்டவர்கள், மனிதனுடைய சூழ்ச்சி பிசாசுடைய தந்திரங்கள் அகப்பட்டவர்கள் என்று சொல்லி பல சூழல்களிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிற வாழ்க்கை பயணம், கண்ணீரோடு பயணம் செய்கிற ஒரு வாழ்வு. தேவாதி தேவனே, அதிசயங்கள் நிகழட்டும் அப்பா. நீ செய்த உடன்படிக்கை அந்த இடத்தில் நிறைவேற்றுங்க. உங்களுடைய ரத்தம் அந்த இடத்துல பேசணும். ஒவ்வொரு விடுதலை கண்டு, அதிசயங்களை கண்டு உங்களுடைய உடன்படிக்கை அவர்களுக்கு நிறைவேற்றி சாட்சியாய் நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ சமாதானம் ஆளுகை செய்யட்டும். இந்த நாளில் பிறந்த நாளையும் திருமண நாளை கொண்டாட பண்ணிக்கிறோம். ஒரு ஆண்டை கூட்டி கொடுத்த கிருபைக்காய் நன்றி. இந்த ஆண்டு ஆசீர்வதிங்க. நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுங்க. உமக்கு அடிமைப்பட்டவர்களாய் இந்த ஆண்டை நகர்த்த கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. உடைய ஆளுகைக்கு பராமரிப்பு கொடுக்கிறோம். அழைப்பு பெற்றவர்கள், அபிஷேகப்பட்ட வரங்கள் அலங்கரிக்கப்பட்டவர்கள், தேவனுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் வாஞ்சிக்கிறவர்கள் பலர் உண்டு. உலகத்துக்கு அடிமைப்பட்டதனால், பொருளாதாரங்களுக்கு அடிமைப்பட்டதனால், புகழ்ச்சிக்கு அடிமைப்பட்டதனால், அழைப்பின் நோக்கமும் எது அதிசயம் எது அற்புதம் என்பதை அறியாமல் புரியாமல் தங்கள் ஆவிக்குரிய பயணத்தில் அவர்களே தங்களுக்கு தடைக்கற்களை உண்டாக்கி கொண்டிருக்கிற அநேகர் உண்டு. ஆனால் இந்த நாளிலே என் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலும் நீர் செய்த உடன்படிக்கையை நினைத்து அவர்களை மீட்டு அவருடைய பயணம் தொடரும்படியான கிருபையை என் ஆண்டவர் கொடுப்பீராக. இந்த நாள் நம்முடைய வருகை இருக்குமானால் நம்முடைய கரத்தை பற்றி கொள்ள, நம்முடைய வருகை தாமதிக்குமானால் நமக்கு அடிமைப்பட்டவர்களாய் நாங்களே எங்களுடைய வாழ்வை நகர்த்த என் ஆண்டவர் கிருபை செய்யுங்க. துதிகர மகிமையில்லாமல் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமான நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரே. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவருடைய அக்கிரமெல்லாம் மன்னித்து நோயெல்லாம் குணமாக்கி உன் பிராணன் அழுக்குலக்கமிட்டு கிருபையினால் ரெக்கலால் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கடுகுக்கு சமணமாக வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென்.